ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்வதற்காகவே துன்பமான வாழ்க்கையை புரட்டி போட்டு இன்பமயமாக வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என் அருளால் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை ஆனந்தத்தால் நிரப்ப வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மனசில் இப்போ நீ ரொம்ப அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை இப்போதே சரி செய்து உனக்கான மாற்றத்தை வரவழைக்கிறேன். நீ என்னதான் மன உறுதியோடு தைரியமான ஆளாக இருந்தாலும் சுற்றி நடக்கிற விஷயங்களும் சுற்றி உள்ள மனிதர்களும் உன் மனதை காயப்படுத்துபவர்களாக கஷ்டப்படுத்துபவர்களாக இருப்பதாலேயே நீ அடிக்கடி கவலைப்படுற. முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லா ஆன்மாக்களும் மனிதர்களும் எப்போதும் நல்லவர்களா நேர்மையானவர்களா நெஞ்சத்தில் தூய்மை உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. நீ நல்லா வாழ்றதையும் நல்லா வாழ போகிறதையும் பொறுக்க மாட்டாம யாராவது ஏதாவது உனக்கு துன்பத்தை கொடுக்கும்போது நீ அதை நினச்சி சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. எப்படியும் அவர்களில் யாராவது ஒருவரை உனக்கு நல்லது செய்பவர்களாக உனக்கான சிறப்பான செயல்களை செய்யக்கூடியவர்களாக நான் கொண்டு வந்து காட்டுறேன். தீய குணம் கொண்ட ஆன்மாக்களிடமிருந்து உன்னை விலக்கி நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. 1000 துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மறுபடியும் என்னையே நாடி வரும் உனக்கு இனி எந்த கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் நான் கொடுக்க மாட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உன் துன்பத்தை முடிவடைய செய்து உனக்கான நல்லதை நடத்தி தரேன். இப்போதும் ஒரு சிலர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க, தப்பாகவே நினைக்கிறாங்க, தப்பாகவே எல்லாத்தையும் உனக்கு எதிராக செய்கிறாங்கன்னு நினச்சி நீ கவலைப்படாத. உனக்கு ஆதரவா உனக்கு பிடிச்ச உனக்கு நன்மைக்கான நல்ல விஷயங்களை நான் உனக்கு சாதகமாக துணையாக இருந்து நடத்தி தரேன். நீ எப்போதும் அவசரப்பட வேண்டாம். எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க, தவறு செஞ்சவங்களும் திருந்தி நல்லவங்களாக மாறிடுவாங்கன்னு யோசிச்சு நீ எந்த முடிவுக்கும் வராதே. யாரையும் இந்த உலகத்தில் அவ்வளவு சுலபமாக திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிறது தான் உண்மை. அதை புரிஞ்சுக்காம நீ அன்பு பாசம் சொந்தம் உறவுன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு துன்பத்தை இழுத்து தலையில் போட்டுக்காத. எப்போதும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை மாற்றத்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வித்தைகளை அந்த அற்புதத்தை நான் தான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான மாற்றம் முழுமையாக வந்து சேரும். இப்போது உன் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் இதிலிருந்து நானே உன்னை மேலே எழுப்பி நிப்பாட்டுவேன் செல்லவே. உன் மனசில் இருக்க பயத்தையும் அவநம்பிக்கையையும் போக்கி உன்னை இன்னும் வலிமையான ஆளாக நான் மாற்ற போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது. கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து உன் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட போகுது என் செல்லமே. நீ அதற்கு தைரியமாக அதற்கு தயாராக இருக்கணுமே தவிர தேவையற்ற விஷயங்களை நினச்சி உன் மனசை போட்டு குழப்பிக்காதே. உன் வாழ்க்கைக்கு எதை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு அனைத்தும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். நீயாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி உன் நிம்மதியை கெடுத்துக்காதே. தேவையற்றதை உனக்கு தெரியப்படுத்த மாட்டேன், ஆனால் தேவையான விஷயங்களை சரியாக உனக்கு புரிய வைப்பேன் என் செல்லவே. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றம் வரும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். உனக்கான நல்லது நடப்பதற்காக நான் தீர்மானித்த நேரம் வந்துருச்சு. இப்போது நீயே எதிர்பாராத வகையில் உனக்கான மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக நடப்பதைப் போல தோன்றினாலும் நான் அனைத்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு. கண்டிப்பாக உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாகவும் வெளிச்சம் மிகுந்ததாகவும் நான் செய்ய போகிறேன். உன் மனசு இப்போதைக்கு அமைதியாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல்
உன் வாழ்க்கைக்காக உனக்கு தோன்றதை செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கையில மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெரும் காலம் வந்துருச்சு. நீ இழந்த அனைத்தையும் இப்போது மீண்டும் பெறப்போற என் செல்லமே. இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னிடம் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற நல்ல காலத்தை தான் நான் உனக்கு உருவாக்கி தரப்போறேன். இப்போது என் வழி நடத்துதலால் என் வழிகாட்டுதல் படி உன் செயல்கள் தெளிவானதாக மாறப்போகுது. இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில நன்மையே நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன். உனக்கு இருந்த எல்லா தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன் என் செல்லவே. நீ எந்த அளவுக்கு என்னை அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் வணங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கு பரிசாகத்தான், உன் நம்பிக்கைக்கு பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். நீ பிரார்த்தித்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன்னை வந்து சேரப்போகுது. அதே போல உன்னை சுற்றி இருக்க சொந்த பந்த உறவுகள் நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சியோ அவர்களுக்கும் நல்லது நடக்கும். அவர்களுக்காக வேண்டுதல் வைத்த உனக்கும் அது நன்மையை தரும். உன் நம்பிக்கை ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில ஆனந்தத்தை நீ அனுபவிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். சிக்கல்களும் சிரமங்களும் நிறைஞ்ச உன் வாழ்க்கை பாதையில இனி எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நான் நடத்தி தர்றேன். எந்த விஷயத்தையுமே நம்மால முடியுமான்னு யோசிச்சு கலங்காதே. என்னை நம்புனினா கண்டிப்பா எல்லாவற்றையும் உன்னால் நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மாவை நம்பு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான சந்தோஷத்தை தர்றேன். இந்த முறை நீ துணிவோடும் தைரியத்தோடும் செயல்பட்டாலே கண்டிப்பா வெற்றி உண்டாகும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்படாத, எப்போதும் பின்வாங்காதே. உனக்குள் வரப்போற மாற்றம்தான் உன் முன்னேற்றத்துக்கான துவக்கமாக இருக்க போகுது. எதையும் துணிச்சலாக எதிர்கொண்டு ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய நேர்மறை எண்ணங்களின் பலனாக என் அருளால உனக்கான நல்லது நடக்கும். நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுல இனம் புரியாத ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த உற்சாகமே உன்னை மகிழ்ச்சிக்கு தூண்டுமே செல்லமே. நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். நீயே சற்றும் எதிர்பாராத அழைப்புகள் உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை தரப்போகுது. நீண்ட நாட்களாக உன்னை சூழ்ந்திருந்த இருள் விலகும். உன் தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும். பணம் கிடைக்கிறதுல இருந்த தடைகள் நீங்கி பண வரவு நிறைய உண்டாக போகுது. நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற சில விஷயங்கள் கிடைக்காம தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னா அதை உடனே என்கிட்ட வந்து சொல்லு. நீ செஞ்ச புண்ணியங்கள் அனைத்திற்கும் பலனாக நான் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போறேன். புண்ணியம் செய்ய பிறந்த என் புண்ணியவான் பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்க்கையில இப்போது புது ஒளி ஜொலிக்க போகுது. உன் உள்ளத்துல நீ எந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாயோ, எது சரியாகணும்னு நினைச்சியோ அதை சரி செய்து உனக்கான நல்ல மாற்றத்தை நான் தரேன். இனிமே உனக்கு எல்லாமே நேர்மறையாக நல்லதாக நடக்கும். எங்க இது நடக்காதோ கிடைக்காதோ தோத்து போயிடுவோம்ன்ற அந்த பயத்தை நீக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உறுதியான நம்பிக்கையோடு என்னை நாடி வந்தாலே எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மனசுல நீ அவ்வப்போது ஒரு விஷயத்தை யோசிக்கிற, நமக்கு அதிர்ஷ்டமோ இல்லையோ, நமக்கு அதிர்ஷ்டமே இருக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் எதுவுமே நமக்கு சரியா நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீ யோசிக்கிறாய் அல்லவா? அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனுஷரோட வாழ்க்கையில வரக்கூடிய தெய்வீக அற்புதம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பக்தியை அதிகப்படுத்துறானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருக்கும். நீயும் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். அனைத்தையும் பெறக்கூடிய தகுதியான என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்ல நேரம் வர கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இப்போது நல்ல நேரமும் வந்துருச்சு. நீயும் அதிர்ஷ்டசாலியா மாறிட்ட. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் இப்போதே சிறப்பா செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. என் அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறதால நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ யாருக்கும் தீமை செய்யலேனாலும் துன்பங்கள் உன்னை துரத்தி துரத்தி வந்து சோதிப்பது எனக்கு தெரியும்.
உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். கொஞ்சம் பொறுமையோட இரு. எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருந்தாலே அது உனக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வராகி அம்மா அனைத்தையும் சரியாக சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இப்போது நான் நல்ல நல்ல மாற்றத்தை உருவாக்கி தர்றேன். எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி காட்டப் போறேன். என் அன்பு பிள்ளையான நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிச்சிருவேன் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷ நாளாக இருக்க போகுது. அசதியும் சோர்வும் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து வந்து செய்ய வேண்டிய செயல்களை நீ சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கான சக்தியை கொடுக்குறேன். உன் மனசுல இருந்த கேள்வியும் குழப்பங்களும் எல்லாமே பதில் கிடைச்சு சந்தோஷமா நீ வாழ்வதற்கேற்ற நேரம் நெருங்கி வந்துருச்சு. எப்போதும் திட்டமிட்டு செலவு செய். தொடர்ந்து சேமிப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை கண்டிப்பா உயரும். உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு தனித்துவத்தோடு நீ சிறப்பா வாழ போற. உன்னால முடிஞ்ச தான தர்மங்களை நீ செய்யும் போது கண்டிப்பா உன் கர்ம வினைகள் அனைத்தும் காணாம போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உன்னால முடிஞ்ச புண்ணிய காரியங்களையும் நல்ல செயல்களையும் செய்ய பழகு. இந்த வராகி அம்மாவின் அருளால உனக்கான வாய்ப்புகள் அழகாக கிடைச்சு நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் கர்ம வினைகள் தீரும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும். முயற்சி செய்யும் போது மட்டும் ஒருபோதும் தோற்று போகாதே, துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே. விடாமுயற்சி நிச்சயமா உன்னை கைவிடாது. ஐயோ வலிக்குதே, முடியலையே, கஷ்டமா இருக்கேன்னு முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்திடக்கூடாது. முயற்சி செய்யும் போது எவ்வளவு கஷ்டம், பிரச்சனை, சிக்கல் வந்தாலும் வலிமையோடு மன தைரியத்தோடு உறுதியாக முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். இந்த வராகி அம்மாவின் துணையோட, வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போற. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தருவேன். என்னை நம்பிய யாரையும் தோற்று போகவோ, துவண்டு போகவோ, சோர்ந்து போகவோ, கீழே விழுந்திடவோ, அழிந்திடவோ நான் விட்டுட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. அதனால தான் இப்போதும் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு உனக்கான வெற்றிகளை தருவதற்காகவே நான் வாக்கு கொடுக்க வந்தேன் என் செல்லமே.